அம்மா இது ரெண்டுல ஏதாவது சீட்டடு கம்மி. இன்னைக்கு அம்மாவுக்கு பெடிக்யூர் பண்ண போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு பெடிக்யூர் தான் பார்க்க போகிறோம். அது அம்மா வச்சு வீட்டிலே பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பிஃபோர் பிக்கையும் போட்டிருக்கேன், நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டரில் என்னென்ன போட்டிருக்கேன்னு இன்க்ரீடியன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. காலை நல்லா அதில் ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த வெடிப்பு இருக்க ஏரியா அதிலெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லா டர்ட்டு ரிமூவ் ஆகும். அதே மாதிரி அந்த வெடிப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக போகுங்க. இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்லாவே பெனிஃபிட் இருக்கும் நம்ம காலுக்கு. அட்லீஸ்ட் மந்த்லி ட்வைஸ்னாச்சும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு லெமனை வச்சு ஃபுல் காலையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். செகண்ட் வந்து ஒரு ஸ்க்ரப் பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரப் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்துட்டு மசாஜ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்லேயுமே நல்லாவே நமக்கு கால் பிரைட்டன் ஆகிறது பார்க்கலாம். இதில் வந்துட்டு தேர்ட் ஸ்டெப்பாக வந்து பிரைட்னிங் பேக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கும் என்ன இன்க்ரீடியன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணுங்கள். சூப்பர் பிரைட் ஆகுங்க. இதை நீங்கள் மந்த்லி ட்வைஸ் செய்யும் போதே உங்கள் காலில் வந்து டேன்லாம் ஆயிருக்கும்ல, எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகிருக்கும். அதே மாதிரி நம்ம கால் வந்து அந்த ஒயிட் ஆகுதுல்ல, அதெல்லாமே நல்லாவே குறையும். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு மாய்ஸ்சர் போட்டு முடிச்சுட்டேன். எங்கள் அம்மாவோட ஃபீட்பேக்கை எண்டில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்கும் காலுக்கு? சூப்பரா. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.